வணக்கம். நான் வந்து ஒன்ஸ் சினி ஃபீல்டுக்குள்ளே வரணுங்கும்போது எனக்கு காமிக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. சின்ன வயசுலேருந்தே வரைவேன். நிறைய வீடுகள், ட்ரெயின் இதெல்லாம் தான் நான் முதல்ல வரைய ஆரம்பித்தது. கார்ட்டூன் வரைகிறனால காமெடியில் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நானும் என்னோட அண்ணனும் நிறைய படங்கள் பற்றி பேசுவோம், நிறைய படங்கள் பார்ப்போம். இது ஒரு ஜேர்னி. இந்த ஜேர்னி எல்லாருமே அது பெரிய ஆள்லேருந்து எல்லாரும் கடந்தாகணும். பட் ஹியூமன் எமோஷனல் டச் பண்ணுற மாதிரியான ஒரு டைரக்டர் போகணும் அப்படின்னு சொல்லி நான் பர்பஸாகவே தான் சேரன் சார்ட்ட போயிருந்தேன். அதுக்கப்புறம் நான் தனியாக முயற்சிகளில் வந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டது தான் நிறையா. என்னென்னா நான் நிறைய படங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சங்கர் சாரை போய் மீட் பண்ணேன். ஸோ நாங்கள் முதல்ல பேசினது வேற ஒரு கதை. அந்த வேற ஒரு மீட்டிங்கில் வந்து நான் சொன்ன ஒரு விஷயத்தை இது பண்ணி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக ஒரு 15 நாளில் பண்ணிட்டு வந்த கதை தான் புலிகேசி. எனக்கு வாய்ப்பளித்து என்னை இயக்குனராக்கிய ப்ரொடியூசர் அப்படின்ற விதத்தில் நான் என்றைக்குமே சங்கர் சாருக்கு கடமைப்பட்டிருக்கேன். நம்ம ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் இது மாதிரியான நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு. செமி ஃபேண்டசி அப்படின்னு, கற்பனையான கதைகள் அப்படின்னு. காலப்போக்கில் நம்ம தமிழ் சினிமாவில் தான் அது இல்லையே தவிர இப்பயும் தெலுங்கில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. இது நமக்குள் ஒவ்வொருத்தருமே பிள்ளை பிராயத்தில் கடந்து வர்ற ஒரு கதை தான் கற்பனை கதை அப்படிங்கிறது. ஸோ வேரியஸ் ஆஃப் காமிக்ஸு, இந்த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸு, டிம் பர்ட்டன்ஸோட ஃபில்ம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நான் கடந்து வரும்போது இப்படி பண்ணணும். அது காமெடியாக இருந்தாலும் சரி, சீரியஸாக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, அட்டென்ஷனை இழுக்கிற அளவுக்கு உள்ளே வந்து நாட்டு இருந்தால் போதும். இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் அப்படின்றதுக்கு லாங்குவேஜே தேவையில்லை. அது மொத்த உலகிற்கான படம்னு சொல்லலாம். எனக்கு என்னென்னா இது வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் வச்சது தான் புலி. பட் வந்து காமெடி இருந்தால்தான் ஜெயிக்கும், இல்லைன்னா ஜெயிக்கும் இப்படிலாம் வந்து நான் பிரித்து பார்க்கல. ஏன்னா எந்த லாங்குவேஜான படத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதேமாரி நம்ம படத்தை எல்லாரும் பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் இது கண்டிப்பாக வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும். எல்லா லாங்குவேஜுக்குமான படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படைப்பு வந்து ஒரு உண்மையாக நேர்மையாக இருக்கும். ஸோ அந்த நேர்மை இதை எல்லாருக்கிட்டையும் சேர்க்கும்னு நம்புகிறேன். படம் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கப்போ தான் இதோட டைட்டில் டிசைட் பண்ணி புலி அப்படின்னு வச்சோம். இப்படி ஒரு கதையை நான் விஜய் சாருக்கு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாகவே ப்ராசஸில் இருந்த ஒரு கதை இது. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட கதை சொல்ல முடிஞ்சப்போ, அவர்கிட்ட சொன்னப்போ அவர் ரொம்ப சந்தோஷம், இது வந்து நல்லா வரும், இதை நம்ம பண்ணுவோம், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். விஜய் சார் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு சீனை முழுமைப்படுத்திட்டா அந்த சீனை வந்து நாளே வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவார். அண்ட் அது முழுக்க கோத்ரூ பண்ணிவிட்டு அவ்வளவு கலந்து பேசி அந்த சீனை வந்து நாம் வந்து 80-85% இருந்து அதை 100 ஆக்கிடுவார். பொதுவாக எக்ஸாமில் வந்து கடைசி 10 மார்க் எடுக்கிறது தான் கஷ்டம். கரெக்டாக அந்த இடத்தை வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு. ஸோ நம்ம ஒரு சாதாரணமாக இருக்க ஒரு சீக்வன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் அவர்கிட்ட போனால். ஸோ அதுதான் சாருடைய நடிப்பில் பெரிய அட்வான்டேஜ். அது படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அவ்வளவு இலகுவாக, அவ்வளவு நட்போட ஒரு பர்சனாலிட்டியை நம்ம சந்திக்கவே முடியாது. எந்த இறுக்கமும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து வாசல் நின்று எல்லாரையும் வரவேற்றார். அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 hours அங்கே நின்று எல்லா விஐபிஸையும் அவரே வரவேற்று உள்ளே உட்கார வச்சாங்க. மேபி இந்த ஸ்பெஷல் படத்துலேயும் இருக்கும்னு நம்புகிறேன். ரசிகர்கள் மேலே வந்து அன்பை விட பெரிய மரியாதை வச்சுருக்காரு. அதுதான் உண்மை. அது வந்து ரொம்ப உயர்ந்த பண்புன்னு நினைக்கிறேன் நான். அன்பு வேறு, மரியாதை வேறு. அவர் வச்சுருக்கிறது மரியாதை. எங்கள் டீம் சார்பாக முதல்ல வந்து நான் விஜய் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவருடைய நேமுக்கான விஷயங்கள் அதுக்கு பின்னால் தான் இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஹோல் டீம் எல்லாருடைய பங்களிப்பும் இதில் இருக்குது. எனக்கு தெரிந்து இதில் உள்ள அந்த ஃபேண்டசி அட்வென்ச்சர்ன்ற அந்த ஃபஸ்ட் லுக் கொடுக்குற இம்ப்ரெஷன் தான். ஸோ அந்த ட்ரெய்லர் என்ன முழுமை தந்ததோ அது படமும் தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆர்டிஸ்டாக எல்லாருமே வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தோம். அதான் உண்மை. ஹன்ஷிகா, ஸ்ருதி 2 பேருமே வந்து கெமிஸ்ட்ரியாக வந்து ஹோல் டீம் கூட ஒர்க் அவுட் ஆனவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப இன்வால்மெண்ட், ரொம்ப டெடிக்கேஷன். ஈவன் நீண்ட தூரம் நடந்து வந்து ஸ்பாட்டுக்கு வந்ததாகட்டும், கிராமத்திலே தங்கியிருந்ததாகட்டும், ஒரு இடமே இல்லாத சமயத்தில் கூட ஒரு வெயிலில் உட்காந்து ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயுமே அவங்களோட இன்வால்மெண்ட் அபிமிருதமாக இருந்தது. 2 பேருமே பெரிய அளவில் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறோன்ற மூடே இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். ஸ்ரீதேவி மேடம் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நடித்த படம். நீண்ட இடைவெளிக்கு
ஹிந்திக்கு பின்னால் எனக்கு தமிழுக்கு வர்றதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு. ஸோ வந்து அவங்க திருப்தியாக நடிச்சிருக்காங்க. இப்போ டப்பிங் வந்தபோது நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டாலும் கடந்து போன பிறகு திரும்ப வருவாங்க, அந்த டைலாக்கை மட்டும் மாற்றி எடுத்துடலாம் சார் அப்படின்னு. ஸோ அந்த கேரக்டரை உள்வாங்கி பண்ணுறதுன்னு இருக்குல்ல, திடீர்னு உட்காந்துட்டு ஷார்ட் எடுத்தோடனே நான் வந்து கொஞ்சம் தலையை இப்படி திரும்பிக்கிறட்டுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு லிமிட் வரைக்கும் கதை எழுதலாம், பட் ஆர்டிஸ்டோட பங்களிப்பு இருக்கும்போது நம்ம சஜஷனும் சேரும்போது அது இன்னும் க்ரோத் ஆகும். அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க வந்த ஸ்கூல் அதெல்லாம் நினைக்க நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்து பிரபு சார் இதில் வந்து பெரிய பலம். எங்கள் கூட ஒரு வழக்கம் போல் அவருடைய ஸ்பெஷல் வந்து வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்து எங்கள் கூட மிங்கிளானதுலேருந்து ரியலி ஹாப்பி. அண்ட் ரொம்ப நல்ல கேரக்டர், அவருக்கு ஒரு கீ கேரக்டர். சுதீப் அவர் ரொம்ப ஜாலியான ரொம்ப இயல்பான டைப், எதுக்கும் டென்ஷன் ஆக மாட்டார், எதுக்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டார். ஒரு நாள்லாம் அவரால் உட்காரவே இல்லை. ஏன் அவர் நின்றுட்டே இருக்கார் அப்படின்னா, உட்கார வேண்டியது என்னென்னா, இல்லை காஸ்டியூம் மாற்றி தைச்சிட்டாங்க, என்னால் உட்கார முடியாது, கலட்டினா மட்டும்தான் நான் உட்கார முடியும் அப்படின்னாரு. நாங்கள் அவசரமாக கூப்பிட்டு ஏங்க இப்படி பண்ணுறேன்னா, ஆனால் ஹோல் டே ஆல்மோஸ்ட் அவர் நின்றுட்டு தான் இருந்தார். ஸோ ரொம்ப அதெல்லாமே கூட ரொம்ப ஜாலியாக எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். தம்பிராமையா இருக்கார், அண்ட் சத்யன், இமான் அண்ணாச்சி, ரோபோ சங்கர், வித்லேகா, நிறைய ஒரு டீம் உண்டு. எங்கே தேவையோ அந்த இடத்துல கரெக்டான காமெடி இருக்கும். கமலக்கண்ணன் தான் இதில் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுறாரு, அண்ட் முத்துராஜ் தான் வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர் எல்லாமே. ஸோ அதனால் எனக்கும் மிஸ்டர் முத்துராஜுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. காஸ்டியூம் டிசைன் அண்டு ஹார்ஸோட காஸ்டியூம்ஸு, செட் டிசைன் எல்லாத்துலேயுமே எதுலேயுமே வந்து எந்த ரிசம்பிளன்ஸும் இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை பண்ணியிருக்கோம். ஈவன் லில்லிபுட்டில் கூட செட் ஒர்க்கு முடியும் போது எல்லாருமே சந்தோஷப்பட்டது அந்த இதில் தான். ஏன்னா அது ஒரு மழைக்காலமாக வேறு இருந்தது. எக்ஸ்டீரியர் செட்டு, இன்டீரியர் செட்டு எல்லாம் வந்து மகாபலிபுரம் கிட்ட வந்து ஒரு பெரிய இடத்துல யூஸ்வலி வந்து ஃப்ளோரில் செட்டு போடுவாங்க. நாங்கள் ஃப்ளோரையே முதல்ல போட்டு அதுக்குள்ளே செட்டு போட்டோம். ஸோ அந்த ஒர்க்கு முடியும் போது எல்லாருக்குமே ஒரு நல்ல பெரிய ப்ராசஸை பண்ணோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தது. யூஸ்வலாக இந்த மாதிரியான படங்களுக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் அப்படின்றது ப்ராசஸ் இருக்கும். ஒரு 1.5 இயர்ஸில் பண்ணோம். அதுக்கு காரணமே டீமில் எல்லாரும் சேர்ந்த ஒரு ஃபாஸ்ட் ஒர்க்கு தான். ஏன்னா நான் வரும்போது ஃபஸ்ட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தது, அதனால எல்லாருக்கும் நான் எளிமையாக விளக்கி சொல்ல முடிஞ்சது. நிறைய திட்டமிடுதல்கள் இருந்ததுனால இது நாங்கள் சீக்கிரமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். எங்களால் என்ன குவாலிட்டி கொண்டு வர முடியுமோ அதை கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கோம். டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் பெரிய பலம். அதில் முக்கியமாக வந்து டிஎஸ்பி, நட்டி எல்லாருமே. நட்டி வந்து தமிழில் இது 2வது படம், தெலுங்கு இது ஹிந்தியில் தான் அவர் நிறைய ஒரு 10 படங்கள் கிட்ட பண்ணியிருக்காரு. கேமராவில் ஓவியம் வரைகிறது ஒரு கலை. ஸோ அந்த மாதிரி அந்த டெப்த்தை க்ரியேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவார். ரொம்ப இன்வால்மெண்ட்டான ரொம்ப நல்ல நண்பர். அதே மாதிரி முத்துராஜ் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், எல்லாருமே இந்த படத்திற்கு வந்து பெரிய பலம். கதையை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு எடிட்டிங் இதில் இருக்கும். டிஎஸ்பி ஆர்ஆரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்களை அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. 2வது இந்த மாதிரியான ஒரு மாஸ் படத்திற்கான பல்ஸ் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர், என்னுடைய நல்ல நண்பர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்டு சாங்ஸுமே தான் அவர் வைரமுத்து காம்பினேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆல்பமாக இருந்தது. குறிப்பாக ஏண்டி ஏண்டி சாங் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட் சாங்காக வைக்கணும் அப்படின்லாம் நினச்சி அப்புறம் டூயட்டாக வந்தது. அப்போ கூட வந்து என்னென்னா, எனக்கு ஒரு மெலோடி வந்திருக்கு சார், எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதுலேயே அது அப்ரூவல் ஆகி ஓகே ஆச்சு. சவுண்ட் டிசைன் இந்த மாதிரி படத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து விஷ்ணு கோவிந்த் வந்து சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டி உதயகுமார் அவர் தான் மிக்சிங். என்னென்னா, யூனிக்கான ஒரு குதிரையோட குளம்படி சத்தத்துலேருந்து, ஒரு மெட்டல் சவுண்ட்லேருந்து, ஒரு வாக்கிங்கில் கிடைக்கிற சவுண்ட்லேருந்து ஒவ்வொன்றையுமே ரொம்ப யூனிக்காக பொறுக்கி எடுத்து போட்டிருக்கோம். இதில் மியூசிக்கும் எஃபெக்ட்ஸும் பிளெண்ட் ஆகிற இடம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அது எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த படத்தை பாகுபலியோடு ஒப்பிட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா எப்படி வந்து கான்டெம்பரரியில் வர்ற ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்ட்டான கதையோ, அது மாதிரி ஒரு பீரியடுன்ற ஒற்றுமையை தாண்டி ரெண்டும் வேறு வேறு கதை. இன்னும் சொல்லணும்னா, இந்த படத்தில் புலியில் வந்து வார் சீக்வன்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் எல்லாமே இருக்கும். நல்ல சாங்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், அல்லது வந்து எமோஷ்னல், லவ், காமெடி எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். பட் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தால், ஒப்புமை இல்லாமல் வந்தால் ரொம்பவே என்ஜாய் பண்ண முடியும். விஜய் சாருடைய ரசிகர்களுக்கான முழுமையை தர படமாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஹைண்ட் விட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி. அவசியம் எல்லோரும் இதை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.